ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க ரவிந்த். இப்போ கையில் ஒரு 30,000 ரூபாய் காசை வச்சுக்கிட்டு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய மைண்டில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக என்ன இருக்கும்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனில் Snapdragon 870 சிப் இருக்கா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த 30K செக்மெண்ட்டில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய சிப்னா இந்த Snapdragon 870 தான். அண்ட் இந்த Snapdragon 870யோட அண்டர் 30K பட்ஜெட்டில் சில ஸ்மார்ட் ஃபோன்ஸும் நமக்கு அவைலபிளாக இருக்கு. அப்படி இந்த Snapdragon 870 பவர் பண்ணி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு 3 ஸ்மார்ட் ஃபோனை எடுத்து தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் நேற்று லான்ச் ஆன REALME GT Neo 3T and Poco கிட்ட இருந்திருக்கக்கூடிய Poco F3 5G and iQoo கிட்ட இருந்திருக்கக்கூடிய iQoo Neo 6 இந்த 3 ஸ்மார்ட் போனை தான் கம்பேர் பண்ண போறோம். 3 ஸ்மார்ட் போனுமே Snapdragon 870 பவர் பண்ணி அண்டர் 30K செக்மெண்ட்ல இருக்கு. சோ இந்த 3 ஸ்மார்ட் போன்ல எந்த ஸ்மார்ட் போன் இந்த அண்டர் 30K செக்மெண்ட்ல பெஸ்ட் வாங்க வீடியோக்குள்ள டீடைலா இந்த 3 ஸ்மார்ட் போனை பத்தி டிஸ்கஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நண்பா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டிசைன். நான் எப்பவும் சொல்கிறது தான், லுக் அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டிசைன் பிடிக்கும். அதனால் நான் அதை உங்ககிட்ட தான் விட போகிறேன். 3 ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நீங்களே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக், எந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் மொபைலுடைய பில்டு குவாலிட்டி அப்படின்னு வரும்போது இங்கே போக்கோ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா பேக் சைட் பாடி கிளாஸ் பாடி நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் சைட் ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பட் பேக் சைட் பாடி மட்டும் கிளாஸ் பாடியாக கொடுத்துருக்காங்க. பட் iQoo அண்ட் REALME ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி மொபைலுடைய weight and thickness பார்க்கும்போது weight பொறுத்த வரைக்கும் 3 ஸ்மார்ட் ஃபோனுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. 190 கிராம்ஸ் above அப்படின்ற weight தான் 3 ஸ்மார்ட் ஃபோன்லயும் இருக்கு. அதுல பெருசா வித்தியாசம் இல்ல. பட் ஆனா thickness அப்படின்னு வரும்போது இங்க Poco F3 5G கொஞ்சம் thickness கம்மியா 7.7 mm கான thickness-ஓட கொடுத்திருக்காங்க. அந்த வகையில இங்க லுக் அண்ட் டிசைனை மட்டும் இல்லாம பில்ட் குவாலிட்டியும் கன்சிடர் பண்ணும்போது எனக்கு பர்சனலி Poco F3 5G உடைய பில்ட் குவாலிட்டி அண்ட் டிசைன் பர்சனலி எனக்கு கொஞ்சம் ஃபேவரட்டா இருக்குது. கிளாஸ் பாடி கொடுத்திருக்காங்க. அந்த thickness-உம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால இங்க நான் என்னுடைய பர்சனல் ஃபேவரட்டா Poco F3 5G சூஸ் பண்றேன். உங்களுக்கு எது பர்சனல் ஃபேவரட் அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அடுத்து மொபைலுக்கான டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு 6.6 இன்ச்சஸ்ல E4 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 1300 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், HDR10+க்கான சப்போர்ட்னு 3 ஸ்மார்ட் ஃபோன்லயுமே இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் ஒரே ஒரு வித்தியாசம், Poco F3 5Gல ஆடடா டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டும் இந்த ஒரு டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேல கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷனும் இங்க Poco கொடுத்துருக்காங்க. அண்ட் iQooல ப்ரொடெக்ஷன் பார்க்கும்போது ஸ்காட் எக்ஸ்டென்ஷன் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியல்மில என்ன டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணல. அந்த வகையில் இந்த டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் மட்டும் தான் மேஜரா இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேல இருக்கக்கூடிய வித்தியாசமா இருக்கு. மற்றபடி இருக்கக்கூடிய டிஸ்பிளேவுடைய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது 3 ஸ்மார்ட் ஃபோனுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி 120 ஹெர்ட்ஸ்க்கான E4 AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் குவாலிட்டி வைஸ், கிளாரிட்டி வைஸ் 3 ஸ்மார்ட் ஃபோனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். டிஸ்பிளேவுடைய வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் 3 ஸ்மார்ட் ஃபோன்லயுமே நல்லாவே இருக்கும். அதுல எந்த ஒரு குறையும் இருக்காது. பட் இங்க கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷன் போக்கோல இருக்கிறது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு சின்ன ஆடட் அட்வான்டேஜா மட்டும் இருக்கு. அடுத்து பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரும்போது REALME GT Neo 3T நமக்கு 5000 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. iQoo Neo 6 இவங்களும் 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். பட் 4700 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பட் Poco F3 5G 4500 mAh பேட்டரி, 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பேட்டரி கெப்பாசிட்டி, ஃபாஸ்ட் சார்ஜிங் ரெண்டுமே Poco ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு ஹையஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி, ஹையஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே REALME GT Neo 3T தான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா பேட்டரி கெப்பாசிட்டி, ஃபாஸ்ட் சார்ஜிங் ரெண்டுமே இங்க நமக்கு பெஸ்ட்டாவே கொடுத்துருக்காங்க. பட் iQooம் கிட்டத்தட்ட உங்களுக்கு 4700 mAh அப்படின்றதும் 5000க்கு கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி தான். அதனால இதையுமே நீங்க ரியல்மிக்கு இன்ஸ்டன்டா நீங்க கன்சிடர் பண்ணலாம். இதுவும் ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனா தான் இருக்கு. பட் ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 80 வாட்ஸ்க்கும் 67 வாட்ஸ்க்கும் இங்க நம்பர் வைஸ் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாலும் உங்களுக்கு சார்ஜிங் ஸ்பீட்ல பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 5 இருந்து 10 நிமிஷம்குள்ள தான் இந்த 2 ஸ்மார்ட் போனுக்கான சார்ஜிங் ஸ்பீட்ல வித்தியாசம் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த வித்தியாசம் உங்களுக்கு வேணும், இன்னும் ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு பட்சத்தில் 80 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய REALME iQoo ஸ்மார்ட் போன்ஸை நீங்க சூஸ் பண்ணலாம். இது 2 ஸ்மார்ட் போன்ல தான் பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் பேட்டரி பேக்கப்பும் இதுல தான் பெஸ்டா இருக்கு. அடுத்து பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு Snapdragon 870 அப்படின்ற இந்த ஒரு 7 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு சிப்பை பேக் பண்ணி தான் நமக்கு வந்திருக்கு. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் 3 ஸ்மார்ட் ஃபோன்லையும் எந்த ஒரு குறையும் இருக்காது. இந்த செக்மெண்ட்டில் டாப் நாச்சான பர்ஃபார்மன்ஸ் இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு கொடுக்கும். அதனால் பர்ஃபார்மன்ஸை பற்றி எந்த ஒரு குழப்பமும் வேணாம். 3 ஸ்மார்ட் ஃபோனில் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம், பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். பட் ஆனால் இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுமே 5G ஸ்மார்ட் ஃபோன். அந்த வகையில் 5G பேண்டுக்கான சப்போர்ட் நம்ம பார்த்தாகணும். அந்த வகையில் இங்கே அதிகமான 5G பேண்டுன்னு பார்க்கும்போது Poco F3
5Gல கொடுத்திருக்காங்க. மொத்தம் 10 5G பேண்டுக்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம கொடுத்திருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா Realme GT Neo 3T இதுல 8 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. கடைசியா iQoo Neo 6ல மொத்தம் 4 5G பேண்டுக்கான சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. அந்த வகையில ஃபியூச்சர் 5G பேஸ் பண்ணி சூஸ் பண்றவங்க இதுல இருக்கக்கூடிய 5G பேண்டையும் கணக்குல எடுத்துக்கங்க. இது போக இந்த செக்மெண்ட்ல ஸ்மார்ட் போன் சூஸ் பண்றவங்க மோஸ்ட்லி கேமிங்காக தான் சூஸ் பண்ணுவீங்க. அந்த வகையில கேமிங்காக சூஸ் பண்றவங்களுக்கு அந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய லிக்விட் கூலிங் டெக்னாலஜியும் ரொம்பவே முக்கியம். அந்த வகையில 3 ஸ்மார்ட் போன்லயுமே 3 விதமான லிக்விட் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல Realme GT Neo 3T எடுத்துக்கிட்டோம்னா இங்க 8 லேயருக்கான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேப்பர் கூலிங் சிஸ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் Poco F4 5Gல 7 லேயருக்கான வேப்பர் சேம்பர் பிளஸ் கிராஃபைட் ஷீட்கான ஒரு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி லிக்விட் கூல் 2.0 அப்படின்ற டெக்னாலஜிக்குள்ள வரக்கூடிய டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் iQoo Neo 6ல இங்க 5 லேயருக்கான 3D கிராஃபைட் ஷீட்டிங் இருக்கக்கூடிய கேஸ்கேட் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த வகையில இந்த 3 ஸ்மார்ட் போன்லயுமே நமக்கு தெர்மல் மேனேஜ்மென்ட்காக கூலிங் சிஸ்டம் அப்படின்றது யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இதுல எது பெஸ்டான தெர்மல் மேனேஜ்மென்ட் பண்ணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது ஜஸ்ட் நம்ம வாய் வார்த்தையால சொல்ல முடியாது. கண்டிப்பா ரியல் டைம் யூசேஜ்ல இருந்து தான் அதை நம்ம சொல்ல முடியும். பட் மூணுத்துலயுமே தெர்மல் மேனேஜ்மென்ட் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுங்க. பட் ஆனா அதே சமயம் இந்த Snapdragon 870 பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தெர்மல் மேனேஜ்மென்ட் பண்ணக்கூடிய ஒரு சிப்ஸ் தான். இதுல பெரிய லெவல்ல தெர்மல் இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே வந்ததில்லை. நல்லாவே தெர்மல் மேனேஜ்மெண்ட் இந்த 870 சிப் பண்ணிக்கிட்டும் இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த 3 ஸ்மார்ட் போன்ஸ்லயும் பெரிய லெவல்ல தெர்மல் இஷ்யூஸ் எதுவும் இருக்காது அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். மற்றபடி இந்த 3 ஸ்மார்ட் போன்லயுமே LPDDR4X UFS 3.1 ஸ்டோரேஜ் அப்படின்றதெல்லாம் காமனாவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேமரா சைடுக்கு வந்தோம்னா இங்க கேமராவுடைய செட்டப் அண்ட் ஃபீச்சர்ஸ் வைஸ் பெருசா வித்தியாசம் கிடையாது. 3 ஸ்மார்ட் போனுமே பேக் சைட் ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். 64 மெகா பிக்சல் பிரைமரி, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ தான் கொடுத்திருக்காங்க. பட் ஆனா இந்த 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா Realme GT Neo 3Tல பாத்தீங்கன்னா ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இல்லாம நமக்கு வந்திருக்கு. பட் Poco அண்ட் iQoo இந்த 2 ஸ்மார்ட் போன்லயும் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் இருக்கு. அதுலயும் iQoo Neo 6ல இங்க சாம்சங் உடைய GW1 அப்படின்ற இந்த சென்சார் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. Poco அண்ட் Realme GT என்ன சென்சார் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணல. அந்த வகையில பிரைமரி கேமரான்னு பார்க்கும்போது என்னதான் மூணுத்துலயுமே 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா இருந்தாலும் கண்டிப்பா இங்க ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் Poco அண்ட் iQooல இருக்கிறதுனால கண்டிப்பா Realme GT Neo 3T விட Poco அண்ட் iQoo ஸ்மார்ட் போன்ஸ் நமக்கு பெட்டரான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அந்த வகையில ரியர் கேமராவுக்கு இங்க நீங்க Poco இல்ல iQoo ஸ்மார்ட் போன்ஸ் சூஸ் பண்ணுங்க. அதுவே செல்ஃபி கேமரான்னு வந்தோம்னா இங்க பாத்தீங்கன்னா Pocoல 20 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.4 கான அப்பச்சர் வெளியிட கொடுத்திருக்காங்க. அதுவே Realme அண்ட் iQoo ஸ்மார்ட் போன்ல 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இதுல Realme GT Neo 3Tல IMX471 அப்படின்ற இந்த சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் மூணுத்துலயுமே செல்ஃபி கேமரா வைஸ் பெரிய லெவல்ல உங்களுக்கு வித்தியாசங்கள் இருக்காது. ஜஸ்ட் அவங்களுடைய ஆப்டிமைசேஷன் லெவலுக்கான வித்தியாசங்கள் தான். பட் அதுல iQoo உடைய செல்ஃபி கேமரா ஆப்டிமைசேஷன் கொஞ்சம் எப்பவுமே நல்லா இருக்கும். ஏன்னா இவங்க Vivo உடைய சப் பிராண்ட் Vivo எப்பவுமே செல்ஃபி கேமரா பெஸ்டா பண்ணுவாங்க அப்படின்றதுனால இங்க என்னுடைய பிரெஃபரன்ஸ் செல்ஃபி கேமரா வைஸ் iQoo Neo 6 தான் இருக்கும். மத்தபடி ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் ரியர் கேமரால 4K 60 fps வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரால 1080 பிக்சல் 30 fps இந்த 3 ஸ்மார்ட் போன்லயுமே நம்மளால வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் பெருசா எந்த வித்தியாசமும் இல்லை. நெக்ஸ்ட் அப்படியே மொபைலுடைய அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே Realme அண்ட் iQoo ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஆனால் Poco ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான். மற்றபடி 3 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே டியூவல் ஸ்பீக்கர் டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்கு. மூணுத்துலையுமே SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. 3.5 ஆடியோ ஜேக் கிடையாது. NFC-க்கான சப்போர்ட் இருக்கு. அண்ட் Android 12க்கு கீழே தான் 3 ஸ்மார்ட் ஃபோனும் வருது. ஜஸ்ட் UI மட்டும் தான் வித்தியாசமாகும். அதனால உங்களுக்கு எந்த UI பிடிக்கும், எது உங்களுடைய பர்சனல் ஃபேவரட்டோ அதை பேஸ் பண்ணி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி இப்போ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய பிரைஸ் செக்மெண்ட் என்ன செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் Realme GT Neo 3T இதுல பேஸ் வேரியன்ட் 6GB RAM 128GB கான வேரியன்ட். இந்த வேரியன்ட்டை இப்போ அவங்க ஆன்லைன்ல செல் பண்ணக்கூடிய செக்மெண்ட் 26,000 ரூபாய் அப்படின்ற செக்மெண்ட். இது போக 8+ 128GB கான வேரியன்ட் 28,000 ரூபாய்க்கும் 8+ 256GB கான வேரியன்ட் 30,000 ரூபாய்க்கும் இப்போ ஆன்லைன்ல லிஸ்டிங் பண்ணிருக்காங்க. அதுவே Poco F4 5G பாத்தீங்கன்னா இங்க பேஸ் வேரியன்ட் 6+ 128GB கான வேரியன்ட் தான். இந்த வேரியன்ட்டை 28,000 ரூபாய்க்கு செல் பண்றாங்க. இது போக 8+ 128GB கான வேரியன்ட் 30,000 ரூபாய்க்கும் 12+ 256GB கான வேரியன்ட் 34,000 ரூபாய்க்கும் செல் பண்றாங்க. அண்ட் அதுவே iQoo Neo 6 பாத்தீங்கன்னா இங்க மொத்தம் 2 வேரியன்ட் தான். அதுல பேஸ் வேரியன்ட் 8+ 128GB கான வேரியன்ட் தான். இந்த வேரியன்ட் 30,000 ரூபாய்க்கு செல் பண்றாங்க. இது போக 12+ 256GB கான வேரியன்ட் 34,000 ரூபாய்க்கு செல் பண்றாங்க. அந்த வகையில Poco அண்ட் iQoo கிட்டத்தட்ட ஒரே பிரைஸ் செக்மெண்ட் தான். 8+ 128GB கான வேரியன்ட் எடுத்துக்கிட்டோம்னா 30,000 ரூபாய்க்கு தான் Poco அண்ட் iQoo ஸ்மார்ட் போன் செல் பண்றாங்க. இங்க Realme GT Neo 3T மட்டும் நமக்கு கொஞ்சம் கம்மியான செக்மெண்ட்டுக்கு இவங்களுடைய ஸ்மார்ட் போன்ஸ் அவைலபிளா இருக்கு. பட் ஆனா இவங்க ஸ்மார்ட் போன் கம்மியான செக்மெண்ட்டுக்கு இருந்தாலும் இதுல சில ஃபீச்சர்ஸ் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரியும் இருக்கு. மெயினா இங்க இவங்க கேமரால ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. ஸோ இந்த செக்மெண்ட்ல கண்டிப்பா எல்லாரும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அது இங்க Realme GT Neo 3Tல இல்ல. அதனால உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் கேமரா கிடையாது. உங்களுக்கு கேமிங் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். கேமிங் பர்ஃபார்மன்ஸ் மல்டி டாஸ்கிங் அண்ட் பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மட்டும் இங்க Realme GT Neo 3T இந்த ஸ்மார்ட் போன் நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதுவும் இப்போ அவங்க லிஸ்டிங் பண்ணிருக்கக்கூடிய இந்த 26,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு இல்ல அதை விட கம்மியான செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஆஃபர்ல கிடைக்குது அப்படின்னு பட்சத்தில் மட்டும் இந்த Realme GT Neo 3T நீங்க கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி உங்களுக்கு கேமராவும் மெயின்
ப்ரிஃபரன்ஸ் இந்த அண்டர் 30K செக்மெண்ட்டில் அப்படின்னு பட்சத்தில் ரியல்மி GT Neo 3D நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. இதுக்கு பதில் iQoo இல்லை போக்கோ ஸ்மார்ட் ஃபோன்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. பட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எது பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கே நான் iQoo Neo 6 தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் 64 மெகா பிக்சல் கேமரா தான் இருக்குது அப்படின்னாலும் இங்கே சாம்சங் உடைய GW1 அப்படின்ற ஒரு நல்ல சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் போக்கோவில் என்ன சென்சார் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் iQoo Neo 6க்கு ஒரு சின்ன ஆடட் அட்வான்டேஜாக இருக்கு. பட் ஆனால் நீங்கள் ஃபியூச்சர் 5G பேஸ் பண்ணி 5G பேண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா இங்கே Poco F4 5Gல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிறைய 5G பேண்ட் இருக்கு. ஸோ அந்த 5G பேண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பட்சத்தில் மட்டும் போக்கோவை சூஸ் பண்ணுங்க. இல்லை 5G பேண்ட் எத்தனை இருக்கு அப்படின்றதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. இந்தியாவில் சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த 5G பேண்ட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இங்கே iQoo Neo 6க்கு போயிடலாம். ஏன்னா இந்த செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 80 வாட்ஸ்க்கான கொஞ்சம் பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் நமக்கு கிடைக்குது. அது போக இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இங்கே Poco F4 5Gல கிடையாது. அது இங்கே iQoo Neo 6ல நமக்கு ஆடடாக கிடைக்குது. இது போக கேமராவும் இங்கே iQoo Neo 6ல நமக்கு பெட்டரான கேமரா செட்டப் இருக்கு. அப்படின்றதுனால இங்கே ஓவரால் எனக்கு இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே iQoo Neo 6 பெட்டரான ஆப்ஷனாக இருக்கு. பட் அந்த 30K செக்மெண்ட் உங்களுக்கு ஓகே அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் iQoo Neo 6க்கு போகலாம். மற்றபடி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸை டீட்டெயிலாக கம்பேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி பார்த்ததுலேருந்து இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த செக்மெண்ட்டில் Snapdragon 870யோட எந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். ஸோ வீடியோ பற்றின உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.